திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் 77ஆம் ரகசியம். நீரோருகம் கொண்டேனோ காசி சிங்கனை போலே. சாமி, காசியில் வாழ்ந்த சிங்கனுடைய கதை இது என்று ஆரம்பித்தாள் அந்த சின்ன பெண். காசி மாநகரில் சிங்கன் என்பவன் வாழ்ந்து வந்தான். சிறந்த வைணவன். தினமும் எல்லா நீர்நிலைகளுக்கும் சென்று தாமரை மலரை பறித்து அவற்றை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பான். பல நீர்நிலைகளில் நீந்துவதால் நீச்சலில் நல்ல தேர்ச்சி பெற்றான். ஒரு நாள் அகலமான ஆழமான கங்கையில் நீந்தி பார்த்தான். இக்கரைக்கும் அக்கரைக்கும் பல முறை நீந்தினான். தன் வல்லமையை நினைத்து பெருமை கொண்டான். ராமாயணத்தில் குகன் கங்கையின் இக்கரைக்கும் அக்கரைக்கும் நீந்தியே செல்வான். கங்கை ஆற்றின் அடிமண்ணை கையில் எடுக்கும் வல்லமை பெற்றவன். குகப் பெருமான் செய்த வீர தீர விளையாட்டுக்களை நானும் செய்கிறேன் என்று அகங்காரம் வரத் தொடங்கியது. தினமும் தென்கரைக்கும் வடகரைக்கும் எந்த இடையூறும் இல்லாமல் நீந்தினான். பல முறை நீந்தினான். பலர் இவன் சாகச செயலை பார்த்து வியந்தார்கள். நாளுக்கு நாள் இவனுடைய செருக்கு அதிகமானது. ஒரு நாள் வழக்கம் போல் கங்கையின் குறுக்கே நீந்தி தாமரை மலர்களை பறித்தான். பலர் அவன் நீந்துவதை வேடிக்கை பார்க்க அவன் செருக்குடன் எல்லோரையும் பார்த்து கொண்டு நீந்தி திரும்பும் பொழுது திடீரென்று கங்கையில் வெள்ளம் அதிகமாகி அவனை அடித்து கொண்டு சென்று ஒரு சுழலில் சிக்க வைத்தது. காசி சிங்கன் திக்குமுக்கு தெரியாமல் திகைத்தான், தத்தளித்தான். எவ்வளவு முயன்றும் சுழலில் இருந்து தப்பித்து வெளியே வர முடியவில்லை. களைப்புற்றான். தான் அகங்காரப்பட்டது பெரிய தவறு என்று புரிந்தது. தான் ஒரு சாமானியன் என்று உணர்ந்து கொண்டான். அப்போது அவனுக்கு கஜேந்திரன் என்ற யானைக்கு பெருமாள் அருள் புரிந்த கதை நினைவிற்கு வந்தது. உடனே சிங்கன் ஆதி மூலமே, அன்று பேராபத்தில் ஒரு யானை உயிர் போகும் நிலையில் உன்னை நினைத்து அழைக்க உடனே ஓடோடி வந்து அதனை காத்தாய். என்னையும் அதே போல காக்க வேண்டும், நீயே சரண் என்று சரணாகதி செய்தான் காசி சிங்கன். பெருமாள் அவனது சரணாகதியை ஏற்றுக்கொண்டார். அப்போது பெரும் காற்று வீசிற்று. அதன் விளைவாக ஒரு பெரிய அலை ஏற்பட்டு அவனை நீர் சுழலிலிருந்து வெளியே இழுத்து கரைக்கு தள்ளியது. கரையில் வந்து விழுந்த காசி சிங்கனின் கையில் தாமரை மலர் இருந்தது. சிங்கன் தன்னை ஆபத்திலிருந்து மீட்ட பெருமானை நினைத்து மனமுருகினான். தாமரை மலரை எம்பெருமானுக்கு சமர்ப்பித்தான். சாமி, நான் காசி சிங்கனை போல திட நம்பிக்கையுடன் பெருமாளை நினைத்தேனா? சுழற்சியில் மாட்டிக்கொண்டு அவை அடித்த போதிலும் நான் நீரோருகம் கொடுத்தேனா? இல்லையே. அதனால் நான் ஊரை விட்டு போகிறேன் என்றாள் அந்த சின்ன பெண். சிஷ்யர் ஒருவர், பெண்ணே, நீரோருகம் என்றால் என்ன என்றார். நீரோருகம் என்றால் தாமரை பூ என்றாள் அந்த பெண். உடையவர், குழந்தாய், எனக்கு பூதத்தாழ்வார் பாசுரம்தான் நினைவுக்கு வருகிறது என்றார். அது என்ன பாசுரம் சாமி என்றாள் அந்த சின்ன பெண். உடையவர், மனத்துள்ளான் மா கடல் நீர் உள்ளான், அதாவது பெருமாள் திருப்பார்கடலில் உள்ளான், அவனே நம் மனதிலும் உள்ளான் என்று கூறுகிறார். காசி சிங்கன் மனதில் நினைத்த போது மா கடலின் அலையாக வந்தான் என்றார். அருமை சாமி என்றாள் அந்த சின்ன பெண். குழந்தாய், காசி சிங்கன் நீரூகம் செய்து நீரோரூகம் எடுத்து சென்றான் என்றார். புரியவில்லையே சாமி என்று விழித்தாள். உடையவரும், நீரூகம் என்றால் நீர் கூட்டல் ஊகம், அதாவது நீரில் எடுத்த ஊகம். ஊகம் என்றால் ஆய்ந்து கொள்ளும் முடிவு. நீரில் அகப்பட்ட போது சரணாகதி என்ற முடிவு எடுத்தான் காசி சிங்கன். அப்போது ஒரு சீடர், இதற்கு முன் கதையில் கணபுரத்தாள் காவிரி வெள்ளத்திலிருந்து காப்பாற்றப்பட்டாள், இதில் காசி சிங்கன் கங்கையிலிருந்து காப்பாற்றப்பட்டான் என்றார். உடையவர் புன்முறுவலுடன், குருவிடம் வைத்த திட நம்பிக்கையால் கணபுரத்தாள் காப்பாற்றப்பட்டாள். காசி சிங்கன் திருமாலிடம் வைத்த திட நம்பிக்கையால் காப்பாற்றப்பட்டான். 2 விசுவாசமும் முக்கியம் என்பதுதான் இந்த கதைகள் கூறுகிறது. இன்னொரு விஷயம், வாக்கினாலோ செயலினாலோ அகங்காரம் கூடாது என்பதையும் இந்த கதை உணர்த்துகிறது என்றார். வாக்கினால் வென்றேனோ பட்டரை போலே என்றாள் அந்த சின்ன பெண். 77ஆம் ரகசியம் நிறைவடைந்தது.